வழங்கிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே நீங்கள் கூடி ஆராதிப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். சபை பாகுபாடு இல்லாமல் இவ்வளோ பேர் கூடி இருக்கிறது எனக்கு உண்மையிலே அது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த 2வது முறையும் ஒரு வாய்ப்பினை வழங்கிய ஆல்பர்ட்டனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி மூலமாக பேசி இதை ரெடி பண்ணார். ஸோ 1 மணி நேரம் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறோம். சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக உங்களோடு ஒரு சில காரியங்களை பேசி முடிக்கலாம்னு இருக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு 2 வசனங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிப்போம். கொலோசியர் 277வது பக்கம். நானே வாசிக்கிறவா? இல்லை, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 277வது பக்கம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் விற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெயிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு துதிக்கிறோம். எங்கள் கண்மலை மீட்பருமைய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தையும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் யாவரும் சேர்ந்து கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த 2 வசனங்களில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், 2வது கிறிஸ்தவனின் உயிர்த்தெழுதல், 3வது உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனின் வாழ்க்கை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்தவனின் உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்பது நம்முடைய விசுவாசம் மாத்திரமல்ல, அது வரலாற்று உண்மை. அவர் எழுந்தார் என்பது வரலாற்று உண்மை, வரலாற்று சான்று. அது கிறிஸ்தவனுடைய விசுவாசம். ஆனால் அதை வார்த்தைகளால் நம்மளால் விளக்க முடியாது. அது அனுபவம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அவருடைய சொன்ன காரியங்கள் என்ன, நடந்தது என்ன அப்படின்றது தான் அந்த உயிர்த்தெழுதல் நிரூபித்து காட்டுகிறது. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன் ஆஃப் பிலாசபி, இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்முடைய அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுபவம். ஏதோ யாரோ ஒருவரை பிடிச்சி சிலுவையில் அறைந்தாங்க அப்படின்றது காரியம் அல்ல. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசுவை பிடித்து பரிசேயரும் வேதபாரர்களும் அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்று பொறாமையினால் சிலுவையிலிருந்து கொன்றார்கள் அப்படின்னு தான் இந்த வேதம் சொல்லுகிறது. காரணம் என்னென்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை சரியாக அறியலை, அவ்வளோதான். இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரியலை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நேரம் இல்லாதனால் நான் உங்களுக்கு நானே சொல்லிடுறேன். இந்த பிரபஞ்சத்தில் ஒருவனும் அதை அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் அவரை மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. ஸோ அறியாமல் செய்த காரியம். இதை இயேசுவும் உறுதிப்படுத்துவார். சிலுவையில் முதல் வசனமே, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு சொல்லி. ஸோ கிறிஸ்துவை அறியாமல் அவர் செஞ்சாங்க. ஆனால் மூல அறிவில் சில காரியங்களை அறிந்திருந்தாங்க. இப்போ இயேசு யார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்றார். பிதாவன் அவர் சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்கிறாரு. அசுத்த ஆவிகள் சொல்லுகிறது, நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுது. இஸ்ரவேலுடைய போதகன் ஒருவர் சொல்கிறாரு, ரபி நீ தேவனிடத்தில் வந்திருந்த போதகர்னு. சமாரியா தேசத்து மக்கள் சொல்கிறாங்க, அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லி. பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவருடைய எதிரிகளையும் கேளுங்களேன். அவரை காட்டி கொடுத்த யூதா சொல்கிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். நீதிபதி பிலாத்துவின் மனைவி சொல்கிறார், அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன்னு சொல்லி பிலாத்துவே சாட்சியாக இருக்கிறார். பிலாத்து அவருடைய கையை கழுவி தீர்ப்பு கொடுக்கறதுனால பிலாத்தினுடைய கையை குஷ்டரோகம் ஆரம்பமானதுன்னு சொல்லி அவருடைய வரலாறு சொல்லுகிறது. ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றத பல பேர் பல விதத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு இன்றைக்கி இயேசு கிறிஸ்து யார்?
இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் யாருன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு இன்றைக்கி இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்? நான் நினைக்கிற ஒரு பதிலை யாராவது சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து யார்? ஒருத்தரா? தகப்பன் யாரோ? கர்த்தர், என்னை உண்டாக்கினவர், இரட்சகர், அப்புறம் மூத்த சகோதரர். இன்னும் நான் நினைக்கிற பதில் வரல. மணவாளன், ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமாரன். இதெல்லாம் அவருக்கு பேர். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் யாராக இருக்கிறார்? அவர் பிறந்த உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க, இல்லை அதிசயமான பிறவி. சாகும்போதும் அதே நேமில் செத்தார். 2 குழு. பிறக்கும்போது ஒரு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இவர் ஒருத்தர் தான் ராஜாவாக பிறந்தவர். மற்ற குழந்தையெல்லாம் பிறந்து ராஜாவாகும். ஏன்னா இளவரசனாகி பட்டத்துக்கு வந்து ராஜாவாகும். இவர் பிறக்கும்போதே ராஜா. அடுத்து இறக்கும்போதும் இவன் யூதருடைய ராஜா. அதை கூட திருத்தி எழுத சொல்லுவாங்க. இவன் சொன்னான் எழுதுங்க, இவன் தன்னை யூதருடைய ராஜான்னு சொன்னான். பிலாத்து நான் எழுதியது இவர் யூதருடைய ராஜா. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாக இருக்கணும், நம்மை ஆளுகிற ராஜாவாக இருக்கணும். ராஜானா ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யம் நம்மளுடைய இருதய ராஜ்யம். இருதயத்திலிருந்து அவர் நம்மை ஆண்டால் தான் இன்றைக்கி நாம் ஒரு உணர்வுபூர்வமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஸோ அவர் ஒரு பெரிய ராஜா என்பதை இங்கே நம்ம கண்டுகொள்ள முடியும். அது மாத்திரமில்ல, புதிய ஏற்பாட்டில் எல்லா நூல்களிலும் இலைமறை காயாக இந்த உயிர்த்தெழுதல் இருக்குது. ஆனால் அந்த 4 சுவிசேஷங்களில் மட்டும் நல்ல விளக்கமாக அவருடைய உயிர்த்தெழுதல் விளக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரமில்லை, அவர் 12 முறை தரிசனமாகி உயிர்த்தெழுந்து தரிசனமாகி அவருடைய சீசர்களுக்கும் அடியார்களுக்கும் தரிசனமானார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில் இது பிற சமயம் மாதிரி கிடையாது. நம்முடைய கிறிஸ்தவம் பிற சமயத்திற்கு ஈடானது கிடையாது. பிற சமயங்களெல்லாம் மனிதன் எப்படி கடவுளை அடையலான்னு சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவம் கடவுள் எப்படி மனிதனை தேடி வந்தார்னு சொல்லுது. மற்றதெல்லாம் பாருங்கள், கம்யூனிசம், முகமதிசம், புத்திசம் இப்படி தான் வரும். நம்ம கிறிஸ்டியானிசம் கிடையாது. கிறிஸ்டியானிட்டி எல்லாத்துலேயுமே தனித்தன்மை. மற்றவங்கள இப்போ மகாபாரதம், இதிகாசங்கள், குரான், திருக்குரான் அப்படி தான் பேர் இருக்கும். நமக்கு பரிசுத்த வேதாகமம், அந்த பரிசுத்தன்ற அடைமொழி எந்த இதுக்கும் இல்லாத ஒரு காரியம். ஸோ நம்முடைய கிறிஸ்தவம் அப்படின்றது தனிப்பட்ட ஒரு விசேஷமாக எதிர்பார்க்காத, மக்கள் தங்களுடைய இருதயத்தில் கூட நினச்சி பார்க்காத காரியங்கள் இந்த இதில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மெய்யாகவே நடந்ததுன்றதுக்கு பல சாட்சிகள் இருக்குது. ஏதோ இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் கண்காணிச்சிக்கிட்டே இருந்தாங்க. பரிசேயர்கள், வேதபாரர்கள், ஆசாரியர்கள், பொதுமக்கள். அவர் சும்மாவே தனியாகவே விட மாட்டாங்க. அவருக்கு சாப்பிடவோ ஓய்வெடுக்க கூட இடம் கிடையாது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடம் இல்லைன்னு சொல்லி வேதத்தில் நீங்கள் வந்து 7ஆம் அதிகாரம் யோவான் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள், இயேசுவோ ஒளிவு மலைக்கு போனார்னு. இயேசு கிறிஸ்துவ தனியாக போய் இருக்குன்ற ஜெபத்திற்கு மட்டும்தான். மற்றபடி மக்கள் அவரை கண்காணிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இயேசுவை சிலுவையில் அறையும் போது கூட அவர் போர்ச்சேவர்களுடைய கஸ்டடியில் இருந்தார். அவர்கள் தான் அவரை தங்களுடைய கண்காணிப்பில் வச்சுருந்தாங்க. சிலுவையில் அறைந்த போது 100 அதிபனுடைய கண்காணிப்பில் இருந்தார். சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்ட போது காவல் சேவருடைய கண்காணிப்பில் இருந்தார். அவரை விடாமல் பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனாலும் மிகப்பெரிய உயிர்த்தெழுதல் அங்கே நடந்திருக்குன்னு பார்க்குறோம். இங்கிலாந்தினுடைய ஒரு பெரிய நாத்திகர் ஃப்ராங்க் மாரிசன், நாத்திகர் பார்த்தா பெரிய லாயர் இங்கிலாந்தில். அவர் ஒன்று நினச்சார், கிறிஸ்தவன்றது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் மேலே தான் கட்டப்பட்டிருக்கு. ஃபவுண்டேஷன் என்னென்னா அவர் உயிர்த்தெழுந்தார், அதை வச்சு தான் கிறிஸ்தவம் கட்டப்பட்டிருக்கு. அவர் உயிர்த்தெழுதலை நம்ம ஒரு நிரூபிச்சிட்டோம்னா கிறிஸ்தவம் ஒழிஞ்சிரும்னு சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டு ஒரு பெரிய புக் எழுத ஆரம்பித்தார். புக்கை முடிக்கும்போது கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி அத்தனை சாட்சிகளை எழுதி அவர் எழுதின புஸ்தகத்தின் பேர் தான் ஹூ மூவ்டு த ஸ்டோன், கல்லை தள்ளியது யார். பல லட்சக்கணக்கான பிரதிகள் விற்கப்பட்ட புத்தகம். ஏன்னா அவர் பெரிய நாத்திகர்.
ஒரு 3வது அதிகாரத்திலே கிறிஸ்துவனுடைய வல்லமை அவரை ஆட்கொண்ட உடனே 4வது அதிகாரத்திலேருந்து கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், அதற்கு பல சாட்சிகள் இருக்குன்னு எழுத ஆரம்பித்தார். இன்னும் இங்கே பார்க்குறீங்கன்னா கிறிஸ்துவை பற்றி புதிய ஏற்பாட்டில் அவருடைய உயிர்த்தெழுதல் 6 இடங்களில் சொல்லப்பட்டது. முதல்ல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சில காரியங்களை சொல்கிறார். 3 காரியத்தை செஞ்சார். ஒன்று வீட்டில், இன்னொன்று ரோட்டில், இன்னொன்று சுடுகாட்டில். இது 3ஐயுமே ஆண்டவர் செஞ்சுருக்கிறார், உயிர்த்தெழுத வச்சிருக்கிறார். மொத்தம் 6 இடங்கள். ஒன்று யவீரு மகள், 2வது நாயினூர் விதவையின் மகன், 3வது லாசரு, 4வது கல்லறையில் அவர் உயிர்த்தெழும்போது பல பரிசுத்தவான்கள், 5வது தொற்கால், 6வது ஐத்திகு. இந்த 6 பேரும் இந்த இதில் உயிர்த்தெழுந்திருக்காங்க. அதில் 3 இயேசு கிறிஸ்துவால் நடந்தது, 2 அப்போஸ்தலரால் நடந்தது, 1 உயிர்த்தெழுந்த இயேசுவின் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறது. சுருக்கமாக சொன்னால் இயேசு 3 முறை உயிர்த்தெழுத செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் 2 முறை உயிர்த்தெழுத நடப்பித்திருக்கிறார். எலிசா 2 முறை உயிர்த்தெழுத செஞ்சிருக்கிறார். எலியா 1 முறை, பேதுரு 1 முறை, பவுல் 1 முறை. இவ்வளவு உயிர்த்தெழுதலும் நடந்திருக்கு. ஆனால் இந்த உயிர்த்தெழுதுக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதுக்கும் ஒரு வித்தியாசம்னா, இவங்கெல்லாம் திருப்பி நித்திரை அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மரணமடைந்து உயிர்த்தெழுந்தார். உலகத்தில் மரணத்தை சந்தித்த ஒரே நபர் இயேசு தான், வேறு யாருமே மரணிக்க கிடையாது. நம்மெல்லாம் சும்மா மரணம்னு சொல்கிறோம், ஆனால் அது மரணம் அல்ல, உயிர்த்தெழுதல். இப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அதை ஒரு சில காரணம். முதலாவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்தவனின் உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. இப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இதில் என்னன்னா, நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்தாலும், அப்போ கிறிஸ்து எழுந்திருக்கிறார், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். 2வது ரோமர்களும் யூதர்களும் தீர விசாரிக்காமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், 51ஆம் வசனம். ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். இங்கே பார்க்குறோம், ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவனுடைய செயல்களை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா. இது ஒரு சனகரின் சங்கத்தில் அங்கத்தினர் சொல்லுகிற விஷயம். அப்போ நியாயப்பிரமாணமே சாட்சி இல்லாமல் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. அதனால தான் இயேசுவை 6 விதமான தீர்ப்புக்கு உட்படுத்தினார்கள். முதலாவது அன்னாவின் முன், 2வது காய்பாவின் முன், 3வது சனகரின் சங்கத்தின் முன், 4வது பிலாத்துவின் முன், 5வது ஏரோதின் முன், 6வது மீண்டும் பிலாத்துவின் முன். அண்ணாவின் முன் முதலாவது கொண்டு போகிறாங்க. அண்ணா யார்? பிரதான ஆசாரியன். என்ன, அதாவது முன்னாள் பிரதான ஆசாரியன். ஏன்னா 2 பிரதான ஆசாரியன் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. அண்ணா முன்னாள் பிரதான ஆசாரியன், காய்பா அன்னாள் பிரதான ஆசாரியன். 2 பேர்ட்டையும் கொண்டு போனாங்க. அடுத்து இவரை நியாயம் விசாரிக்க தான் உச்ச நீதிமன்றம், அதாவது சனகரின் சங்கம்ன்றது அன்றைய உச்ச நீதிமன்றம். நடு நிசையில் உச்ச நீதிமன்றம் கூடி இவரை தீர்ப்பு செய்யுது. எல்லாமே வித்தியாசமானது. நீதிபதி சொல்கிறான், இந்த மனிதனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன்னு சொல்லி. ஆனால் அங்கேருந்த மக்களுக்கு அது காதல் விழுகல. மந்திரி வச்சுட்ட கோழி மாதிரி அப்படியே ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. அவனை சிலுவையில் அறையும் என்ன சொன்னாலும் அவங்க கேட்குறது மாதிரி இல்லை. கடைசியாக சொல்கிறான், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றையும் இவனிடத்தில் காணவில்லை, எனவே இவனை தண்டித்து விடுதலையாக்க வேண்டார். குற்றம் இல்லை, தண்டனை உண்டு. இது எந்த நீதிமன்றம் கொடுக்குற யோசனை? ஒரு குற்றத்தையும் காணேன், ஆனால் தண்டித்து விடுதலையாக்குவேன். நம்ம சொல்கிறத நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்க, நல்ல மாட்டுக்கு ஏன் சூடு? அதே மாதிரி தான் இங்கே குற்றம் இல்லை, ஆனால் தண்டித்து விடுதலையாக்குவேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, தவறான காரியத்தையும் இவர்கள் சரியாக செய்யக்கூடியவர்கள். தவறான தவறை தவறு என்று தெரிந்தும் அதை சரியாக செய்ய வேண்டும் தான் இத்தனை விசாரணைகள். இந்த யூதர்களும் ரோமர்களும் குற்றம் கண்டுபிடிச்சு நிரூபிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட தண்டனையும் கொடுக்கறது தயங்க மாட்டாங்க. உடனடியாக அவனை வெளியேற்றணும், வேலையாக இருந்தால் அதில் டிஸ்மிஸ் பண்ணணும், இல்லைன்னா மரண தண்டனை. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளையே 6 முறை விசாரித்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ஒரு 2 அப்பாவும் மகனும் பெரிய பிஸ்னஸ் ஃபாரினில் நடத்தணும். காலையில் அவங்க கிளம்பிகிட்டு இருக்காங்க, 7 மணிக்கு அவங்க ஃப்ளைட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க.
அப்போ அந்த வீட்டினுடைய நைட் வாட்ச்மேன் வந்து சொல்கிறாரா, அவங்க அம்மா அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா ஐயாவை இன்றைக்கி ஃப்ளைட்டில், பெரிய ஐயாவையும் சின்ன ஐயாவையும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போவேனான்னு சொல்லுங்கள். அவங்க ஃப்ளைட்டு 5 நிமிஷத்தில் வெடித்து சிதறது மாதிரி நான் கனவு கண்டேன், அதில் போன யாருமே தப்பிக்கலை. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கனவு கண்டா பழிக்கும் அப்படிங்கிறார். அந்த அம்மா யோசிச்சுட்டு டக்குன்னு போய் கதவை தட்டுறாங்க. அப்பாவும் மகனும் கிளம்பிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போக வேணாம் அப்படின்றாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்னம்மா இப்படி சொல்கிற, ஏற்கனவே 7 பேர் அங்கே வந்து ஃபாரினில் உட்காந்துருக்காங்க, கோடிக்கணக்கான ஒரு ப்ராஜெக்ட் இது, நாங்கள் போய் தான் இதை முழுமை பெற செய்ய முடியும், அதை ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியும், அதனால் நாங்கள் போய் தான் ஆகணும். இல்லை நீங்கள் போகக்கூடாதுன்றார். அவர் கேட்குறது மாதிரி இல்லை. கடைசியில் அந்த அம்மா அழுத வெட்டி அந்த பையன் சொல்கிறான், அப்போ நீங்கள் வேணா இருங்க, நான் போகிறேன்னு சொல்லி. இல்லைடா 2 பேரும் போவோம். இல்லை நீங்கள் இருங்க, அம்மா ரொம்ப அழுகிறாங்கன்னு சொன்னேன், நீங்கள் என்னை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுவாங்கன்னு சொல்லி 7 மணிக்கு போய் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்றாரு. ஏற்றிட்டு வெளியே வர்றாரு. 5 நிமிஷத்தில் ஃப்ளைட் வெடித்து சதுருது. அதிலேருந்து அத்தனை பேர் இறந்துடுறாங்க. ஸோ இவர் போய் பார்க்குறாரு, கேட்குறாரு, ஒருத்தர் கூட தப்பிக்கலன்னு. நேராக வீட்டுக்கு வர்றாரு. அவங்க ஒய்ஃப்கிட்ட இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு பகல் வாட்ச்மேனை கூப்பிட்டு, நீ போய் நைட் வாட்ச்மேனை கூப்பிட்டு வான்றார். கூப்பிட்டு வந்து ஒட்டி கேட்குறாங்க, நீ எத்தனை நாள் வேலை பார்த்துருக்க? 17 நாள். போய் 17 நாள் சம்பளத்தை வாங்கிட்டு வான்னு சொல்கிறார். சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டு வேறு ஏதாச்சும் பாக்கி இருக்கான்னு கேட்குறா. இல்லை, நீ வீட்டுக்கு போனால் இனிமேல் உனக்கு வேலை இல்லை என்றார். இந்த அம்மா அதிர்ச்சியில் கேட்குறாங்க, ஏன் என்ன காரணம்? இல்லை, அவர் டியூட்டியை சரியாக பார்க்கல. உங்கள் உயிரை காப்பாற்றினவர், என் உயிரை காப்பாற்றட்டும், ஆனால் டியூட்டியை பார்த்தாரான்னு கேட்குறேன். ஏன்? அவர் என்ன செஞ்சார்? அவர் நைட் வாட்ச்மேன், அவருக்கு எப்படி கனவு வந்துச்சுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? டியூட்டியில் தூங்கியிருக்கிறார். ஸோ அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. காரணம் என்னென்னா, குற்றம் இருந்தாலும் உயிரே போனாலும் அவங்க அதை மன்னிக்கக்கூடியவங்க இல்லை, அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள். இங்கே ஏசாமிக்கும் அப்படி தான், இயேசு கிறிஸ்துக்கும் அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி அவரை சிலுவையில் அறையணும். என்னென்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியுமோ, நம்ப முடியாத கடைசியில் பொய் சாட்சியின் மூலமாக அவரை சிலுவையில் இறந்தாங்கன்னு சொன்னான். ஆனால் சிலுவையில் அறைந்த பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா, அந்த அவருடைய கல்லறையை பத்திரப்படுத்தினாங்க, முத்திரை போட்டாங்க, காவல் காத்தாங்க. ஆனால் பிதாவானவர் என்ன செஞ்சார்னா, அவர் உயிர்த்தெழுத செஞ்சார். ஆனால் சேவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பொய் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க, அவரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு. சீடர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய தொழிலுக்கு திரும்பிட்டாங்க, மீன் பிடிக்க போகிறோன்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து, அது மட்டும் இல்லை, யூதர்கள் இந்த குற்றச்சாட்டை ஆண்டவர் மேலே வச்சு அவரை கொண்டதுனால பல இன்னல்களுக்கு உண்டானாங்க. அதை நீங்கள் ஒரு புக்கு, ஹிட்லருடைய வாதை முகாம்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. எத்தனை முகாம்களை அடைச்சி கொண்டு போய் பிள்ளைகளை, சின்ன பிள்ளைங்களை, பெரிய லேடிஸுக்கு தனியாக முகாம்கள், ஜென்ஸுக்கு தனியாக முகாம். ஆனால் எல்லாத்தையுமே ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது. ட்ரெயினில் 3 ட்ரெயினில் கொண்டு போகிறாங்க, ஒரே ட்ரெயினில் ஏற்றி கொண்டு போவாங்க. கொண்டு போய் சித்திரவதை பண்ணி அவங்கள குளிக்கிறதுக்கு 1 வாரம் கழித்து குளிக்க விடுவாங்க. குளிக்க போனால் ரூமுக்குள்ளே 100 பேர் அடைச்சி வெளியே கதவை பூட்டிடுவாங்க, நீங்கள் போய் குளிக்கலான்னு சொல்லி. உள்ளே போய் குளிக்க போனால் அவங்க தான் தண்ணி திறந்து விடணும். தண்ணி திறந்து விட்டால் அந்த தண்ணியில் பைப்லேருந்து விஷவாயி வரும். 3 நிமிஷத்தில் அத்தனை பேரும் சமமாகிடுவாங்க. கொண்டு போய் உடனே பசுமாக்கிடுவாங்க. அப்படி பயங்கரமான காரியங்கள் அந்த புக்கில் வதை முகாம்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய மூக்கு கண்ணாடியை போட்டிருக்காங்க, ஒரு பெரிய மலை மாதிரி குவிஞ்சிருக்கும், வெறும் எலும்பு கூடுகள் அப்படியே படுத்து கிடக்கும், ஆனால் உயிர் இருக்கும், வெறும் எலும்பு கூடுகள், சாப்பாடெல்லாம் போட்டிருப்பாங்க. ஜெர்மனிலேருந்து அவ்வளோ பேரை ஹிட்லர் கொண்டான். அப்படியே லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு குவிச்சாங்க. யூதர்களுக்கு தேசமே கிடையாது. 1948 தான், நம்மளுக்கு 47 சுதந்திரம். 48 வரைக்கும் இஸ்ரேல்னு ஒரு நாடு இந்திய மேப்பில் கிடையாது, உலக மேப்பில். 48 தான் அவர் ஒரு பாலைவனத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்க இஸ்ரேல் ஒரு பாலைவனம், அதை கொடுத்தாங்க. இன்றைக்கி இஸ்ரேல் உலகத்தில் மிக சிறந்த நாடாக இருக்குது. ஆனால் ஏன்னா ஆண்டவர் அவர்களை சிதறடித்தார், வாக்கு பண்ணார், உன்னை எல்லாரையும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவேன், சிதறடிச்சிருவேன்னு சொல்லி. அதுக்கடுத்து உன்னை கூட்டி சேர்ப்பேனார். 48 அவர்கள் ஒரு தேசத்தை உண்டாக்கி இன்றைக்கி ஒரு பெரிய வல்லரசுக்கு ஈடு இணை அவங்க இன்றைக்கி ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த யூதர்கள் செய்த காரியம். யூதர்கள் ஆண்டவரை தீர்ப்பு சொல்லும்போது ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். மத்தேயு 27 அதிகாரம் 25 வசனம். மத்தேயு 27, 25. அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும்
அவரை நோக்கி ரபி நானோ என்றான். அதற்கு இல்லை, இல்லை இல்லை, மத்தேயு 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி என் மேலும் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். அன்னைக்கு இருந்த யூதர்கள் இயேசுவினுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சொன்னாங்க. குழந்தைகளை கிட்டத்தட்ட 60,000 குழந்தைகளை லாரியில், வெறும் ஓப்பன் லாரியில் கொண்டு போய் பனியில் காட்டி, பனியில் வச்சு விரைச்சி எல்லாரும் செத்து விரைக்கிற அளவுக்கு பச்சிளம் குழந்தைகளை கொண்டு போய் ஹிட்லர் செய்வார். அந்த வேற இருக்கணும், அந்த யூத சமுதாயமே இருக்கக்கூடாதுன்னு தான் செஞ்சுட்டு இருந்தார். எல்லா நாடுகளில் இருந்தும் இது பண்ணாங்க. காரணம் என்ன, இவங்க மேலே பலி வந்தால் கூட பரவாயில்ல சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கும் வந்து சேரட்டும்னு சொல்லி. ஸோ இஸ்ரவேலர் நாடு இல்லாமல் அடைந்ததுக்கு மிகப்பெரிய காரியம். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை சீடர்கள் திருடி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சீடர்கள் எல்லாமே பயந்தாங்கோழிகள். பயந்து இயேசு கிறிஸ்துவை பிடித்த உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. பேதுரு ஒரு சின்ன பிள்ளைக்கு பயந்து மறுதளித்தவன், வேலைக்காரிக்கு மறுதளித்தவங்க. அது மட்டும் இல்லை, வேதம் சொல்கிறது, ஒருத்தர் துப்பட்டியை போத்திட்டு, நம்ம பாஷையில் போர்வையை போத்திக்கிட்டு வந்தான், அவனை பிடிக்கும்போது போரையை விட்டு நிர்வாணமாக ஓடி போனான்னு சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு சீடர்கள் பயந்தோடிகள். ஸோ அவர்கள் திருடி இருக்க வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது காரியம், இங்கே இருக்கிற காவலர்கள் தூங்கி விட்டாருன்னு சொல்கிறாங்க, அது அவமானம். அதுலேயும் இயேசு கிறிஸ்துக்கு காவல் ரெட்டிப்பாக்கப்பட்டதுன்னு சொல்லுது. ஒரு காவல்னா 12 பேர், இங்கே ரெட்டிப்பு காவல் 24 பேர். முத்திரை போட்டு 24 பேரும் தூங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தால் கூட அந்த கல்லை உருட்டுற சத்தம் கேட்டாச்சும் ஒருத்தன் கூட முழிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு கட்டுக்கதை. எனவே 24 பேரும் தூங்குனாங்க அப்படின்றது அதை விட அவமானம். அதுவும் பிணத்துக்கு காவல், அவமானத்துலேயும் அவமானம். ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இது ரெண்டாவது சாட்சி. மூணாவது சாட்சி, எதிரிகள் திருடி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதிரிகள் திருடி இருக்கவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் யார்கிட்ட சொன்னாங்கன்னா எதிரிகள்கிட்ட தான் சொன்னாங்க. அதில் யாருமே திருடி இருந்தால், எப்பா அவருடைய பாடி எங்கள்கிட்ட தான் இருக்குது, இந்த நான் கொண்டாந்து காட்டுறோம், ஏன் அப்படி பொய் சொல்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இல்லவே இல்லை. நாலாவது சாட்சி, இயேசுவினுடைய கல்லறை திறந்திருக்கிறது. எல்லாருடைய கல்லறையும். அதான் சாது சுந்தர் சிங்குடைய ஃப்ரெண்டு ஒரு முறை வந்து அவர்கிட்ட, அதாவது மெக்கா போய் நபியின் கல்லறையை பார்த்து வந்துவிட்டு இவர்கிட்ட சாட்சி சொன்னாராம். நான் மெக்காவுக்கு போய் முகமது நபியுடைய கல்லறையை பார்த்தேன், ரொம்ப அழகான கற்களால், விலையேறப்பட்ட கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய எலும்பு உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கல்லறை இன்றைக்கும் நல்ல சீல் போட்டு பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்து நான் ஃப்ரான்ஸுக்கு போனேன், மாவீரன் நெப்போலியனுடைய கல்லறையை பார்க்க. அங்கேயும் அவருடைய கல்லறை அரங்கலிக்கப்பட்டு ரொம்ப விசேஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மூணாவது பாலஸ்தீனா போய் எருசலேம் இயேசுனுடைய கல்லறையை பார்க்குறேன். அங்கே அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று வெறுமையாக கல்லறை இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இயேசு கிறிஸ்துடைய கல்லறை இன்னைக்கு வரைக்கும் வெறுமையாக இருக்குது. அது நாலாவது சாட்சி. இயேசுனுடைய கல்லறையில் நல்லா யோசிச்சு பாருங்களேன், கல்லறை என்ன எழுதியிருப்பாங்கன்னா தோற்றம் மறைவுன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருந்தால் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு எழுதியிருக்கும். இன்னும் சில கல்லறையில் ஆர்ஐபின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு முறை ஒருத்தர் அடக்கம் முடிஞ்சோடனே ஒரு சர்ச்சில் இருக்க பிலீவர் செத்து அடக்கம் பண்ணிட்டு வரும்போது அந்த செக்ரட்டரி கேட்டாராம், ஐயா என்னையா ஆர்ஐபின்னு சொல்லி எழுதியிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், யாருடைய கல்லறை எழுதியிருக்கிறத பார்த்தா நமக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இல்லையா, ஒரு சின்ன குழந்தையுடைய கல்லறை ஆர்ஐபின்னு இருக்குது, நம்மளுடைய ட்ரெஷருடைய கல்லறையும் ஆர்ஐபின்னு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? குழந்தைக்கு ஆர்ஐபின்னு இருந்தால் ரெஸ்ட் இன் பீஸ்னு அர்த்தம். நம்மளுடைய ட்ரெஷரர் கல்லறையில் ஆர்ஐபின்னு இருக்கல, ரிசரக்ஷன் இம்பாசிபிள்னு அர்த்தம்னு சொன்னார். யாருடைய கல்லறையில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறையில் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அவருடைய கல்லறை வெறுமையாக இருப்பது நான்காவது சாட்சி. ஐந்தாவது சாட்சி, தேவதூதன் சொல்லுகிறான் அவர் உயிர்த்தெழுந்தான். ஒரு தேவதூதன் வேறு எந்த இதுலையும் தேவதூதன் இதை சொன்னான்னு கிடையாது. எனவே தேவதூதன் சொன்னது அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி. ஆறாவது சாட்சி, இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனையும் நடந்துச்சு. இது ஒன்று மட்டும் நடக்காமல் இருக்குமா? இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் உயிர்த்தெழுவேன்னு சொல்லி, அதுவும் நடந்தது. ஆறாவது. ஏழாவது சாட்சி, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை போய் இவங்க ஆஸ்திரேலியாவிலோ ஆப்பிரிக்காவிலோ சொல்லலை, எதிரிகள்கிட்ட போய் சொன்னாங்க.
இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் மறுக்கலை. யாராவது நீ வேதத்தில் வாசிப்பீங்க, யாராவது நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத அவங்களே தெரிஞ்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி சில சாட்சிகள் இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பவுலை சந்திக்கிறது, அவரை ரட்சிப்புகள் நடத்துறதுனா பல சாட்சிகள் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கு 7 சாட்சிகள் 8 சாட்சிகள் கிட்டத்தட்ட வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தாரா, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்னவாக இருக்கிறார், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன் இயேசு கிறிஸ்துவ மரணம் அடக்க முடியல? எல்லாரையும் மரணம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிறது, தன்னுடைய சவக்குழிக்குள் வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏன் வைத்துக்கொள்ள முடியல அப்படின்னா, வேதத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:25. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். எப்பையும் கர்த்தரை, அந்த பிதாவை அவருடைய முன்னாடி வச்சுருந்தார். அதெல்லாம் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக நோக்கி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்னென்னா, அவரால் பாவம் செய்யலை. உள்ளான பாவத்திலேருந்து அவர் வெற்றி பெற்றிருந்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவருக்குள்ளே தான் பாவமே இல்லையே, அவர் பாவம் இல்லாமல் பிறந்தார், அவர் எப்படி பாவம் செய்ய முடியும்? நீங்கள் நல்லா ஆதாம் பாவம் இல்லாமல் பிறந்தவன் தான். என்ன, ஆதாம் ஒன்றும் ஆண்டவர் படைத்தவர், எப்படி பாவம் செஞ்சாங்க? தூதர்கள் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் எப்படி அவர்கள் பாவம் செஞ்சாங்க அப்படின்னா, எப்போ நம்ம தேவனுடைய சித்தத்திட்டு விலகிறோமோ அப்போ பாவம். இப்போ பாவம் நமக்குள்ளே இருக்கிற நம்ம பாவம் செய்யலை, நம்ம தேவ சித்தத்தை விட்டு விலகும்போது பாவம் நமக்குள்ளே வந்துடும். இயேசு கிறிஸ்து அந்த தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலேயே, அதான் சொல்கிறது, அவரை எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கபடியால் அவர் பாவம் செய்யலை. எப்பொழுதும் அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் மத்தியில் இருந்தார். புதிய ஏற்பாட்டில் அவர்களோடு இருந்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ நமக்குள்ளே இருக்கிறார். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்த அவர்கள் மத்தியில் இருந்தவர், அவர்களோடு இருந்தவர், அவர்களுக்குள் நமக்குள் வந்து இன்றைக்கி வசிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை தனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டதுபடியால் அவர் பாவம் செய்யலை. பாவம் அவரை மேற்கொள்ள, இங்கேயும் பைபிளில் கூட சொல்லியிருக்கு, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எப்படின்னா ஆவியினால் நடத்தப்படும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் பாவம் மேற்கொள்ள மாட்டாது. 6:14 வாசிங்க. மரணத்துக்கு 6:16 மரணத்துக்கு எதுவான 14 14 நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல். இல்லை, 8:14 வாசிங்க. பாவம் அது எந்த வசனம்? 8:14. இல்லை, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியான தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வசனத்தை. கிருபைக்கு கீழ்ப்பட்டபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஸோ நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. இப்போ பாவம் மேற்கொள்ள காரணம் என்னென்னா, நம்ம அவரை நோக்கிக்கிட்டல, நமக்கு முன்பாக வைத்து நோக்கிறதில்ல. இயேசு கிறிஸ்து அப்படி தன்னை தேவனுக்கு முன்பாக வைத்து நோக்கிட்டு இருந்தார். தேவனுடைய சித்தத்தை விட்டு அவர் விலகவே கிடையாது. வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தால் கூட தேவ சித்தத்தை மட்டும்தான் செஞ்சார் அவர். இங்கே முதல் காரணம், பாவம் அவரை மேற்கொள்ள முடியாததுக்கு காரணம், அவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவை தமக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருந்தார். ரெண்டாவது ஒரு காரியம் இருக்குது, புறம்பே இருந்து பாவம் அவரை மேற்கொள்ளலை. அதற்கு அவர் சொல்கிறார் 2:25, கர்த்தரை நான் அவருடைய அவர் என் வலது பார்சத்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்போ கர்த்தரை முன்பாக வைத்து நோக்கணும்னா உள்ளான பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. கர்த்தரை எப்பொழுது நம்முடைய வலது பார்சல் வைத்திருந்தா வெளியான புறம்பான பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. அப்போ புறம்பான பாவமாக இருந்தாலும், வெளியான பாவமாக இருந்தாலும், மறைவான பாவமாக இருந்தாலும் மேற்கொள்ளாது. என்ன காரணமாக? தேவனை நம்மளுடைய முன்பாக வைத்திருக்கணும். அவரை நம்ம வலது பார்சத்தில் ஒவ்வொரு நாளும், அதான் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கைன்னு தேவனை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருந்தோம்னா அது மேற்கொள்ளாமல். நல்லா யோசிச்சு பாருங்களேன்.
பிசாசானவன் ஆதாம பாவம் செஞ்சு வச்சது காரணமே என்னென்னா, அவன் பாவம் செஞ்சுட்டான், ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார். இப்போ இவனையும் பாவம் செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு கூட்டாளி கிடச்சிட்டான். எல்லாத்தையும் அவர் தண்டிக்க முடியாது, அவனை மன்னிக்கணும், நம்மளையும் மன்னிக்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த தேவதூதர்கள் பாவம் செஞ்சால் அவங்க நியாய தீர்ப்பு கொண்டாண்டார், நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு பண்ணார். ஏன்? எடுத்து வாசிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இப்போ பிசாசானவன் நினைச்சான் நம்மளை பாவம் செஞ்சாலும் அவனை தப்பிச்சுக்கலான்னு. பட் அவனை நியாய தீர்ப்பு கொண்டு போயிட்டார். காரணம் என்னென்னா, அவன் தன்னுடைய சுயமாக பாவம் செஞ்சான். அவனை யாரும் தூண்டலை பாவம் செய்ய, நம்மளை அவன் தூண்டினான். அவன் உள்ளான பாவத்துக்கு இடம் கொடுத்து அவனே தன்னுடைய சுயசித்தப்படி பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கல. நம்மளுடைய சுயசித்தத்தில் பாவம் செய்யலை, நமக்கு வெளியே இருந்து வந்த பாவம், பிசாசானவன் சாத்தானவன் நம்மை தூண்டி பாவம் செய்ய வச்சதுனால நமக்கு ஒரு மன்னிப்பை ஆண்டவர் உண்டு பண்ணார். அதுலேயும் பிசாசு தோல்வி அடைந்தான். ஆண்டவருடைய வெற்றி என்னென்னா, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பாவத்திலிருந்து வெற்றியை கொடுத்தது, சாபத்திலிருந்து வெற்றியை கொடுத்தது, சாத்தானிடத்திலிருந்து வெற்றியை கொடுத்தது, மரணத்திலிருந்து வெற்றியை கொடுத்தது. அவருடைய மரணத்துக்கே மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் அன்னைக்கு யாருக்கும் தெரியல மரணம் ஒரு எவ்வளவு பெரிய வெற்றியை உண்டாக்குன்னு சொல்லி. அவர் தான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே அப்படின்னு மரணத்தையே வெற்றி பண்ணிட்டு வந்தவர், கல்லறைக்கே கல்லறை கட்டியவர். சாத்தானுக்கு அந்த பெரிய வெற்றி, நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சது, அவனுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுப்பார் நினச்சி பார்க்கவே கிடையாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. இன்றைக்கு வரைக்கும் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது? அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி நடந்தது? அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் கிரியை நடப்பிக்கணும். இங்கே அதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். இப்போ கிறிஸ்து எழுந்திருக்காரு, நீங்கள் எழுந்திருக்கீங்களா? நம்ம கிறிஸ்துவனை கூட மரித்து உயிர்க்கப்பட்டிருக்கிறோம். இது உயிர்ப்பிக்கப்படுவோம் சொல்ல, நீங்கள் கிறிஸ்துவ எழுந்தது உண்டானால். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவன் ஒரு உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவை பின்பற்ற கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் உயிர்த்தெழோடு சம்மந்தப்பட்டிருக்கணும். கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாரோ அந்த வெற்றியில் வாழ்க்கை நம்ம வாழ வேணும். ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கொண்டாடுகிறது கொண்டாட்டம் இல்லை. ஒரு நாள் கொண்டாட்டம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய டேஞ்சர். அதை தான் சீசர்கள் செஞ்சாங்க. முதல் நாள் நீங்கள் 20ஆம் அதிகாரம் யோவான் 20 முதல் நாள் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறாங்க, ஒரு ரூம்குள்ளே இருக்கிறாங்க, அவரை பார்க்குறாங்க, அவருடைய பிரசன்னத்தை காமிக்கிறாங்க. அடுத்த நாள் அடுத்த அதிகாரத்தில் 7 பேர் மீன் பிடிக்க போகிறேன்னு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு நாள் மட்டும் அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடினவங்க. நமக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலாக இருக்கணும். அவர் உயிர்த்தெழுதலை நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும். ஏன்னா இயேசு சிலுவை சுமந்தார், நாம் சிலுவை சுமக்க வேண்டும். வேதம் சொல்லுது, ஒருவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாலும் எனக்கு சீசன் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். 2வது காரியம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பவுல் சொல்லார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. இன்னும் நீங்கள் கலாச்சார 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அதை சிலுவையில் அறந்திருக்கோமா? அப்போ இயேசு சிலுவை சுமக்கும்போது ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்க வேண்டும். நமக்கு வைத்திருக்கிற சிலுவை பல பாடுகள் இருக்கிறது, அது வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. 2வது காரியம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டவர்கள் நம்முடைய மாமிச இச்சைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 3வது காரியம், இயேசு மரித்தார், நாம் மரிக்க வேண்டும், பாவத்திற்கு மரிக்க வேண்டும். ரோமர் 6:8, ரொம்ப 6:8 யாராவது வாசிப்போம். ரோமர் 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். 11ஆம் வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்திற்கு மரித்திருக்க வேண்டும். இப்போ கிறிஸ்து நமக்காக மரித்தார், நாமும் பாவத்திற்கு மரித்திருக்க வேண்டும். அடுத்து இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், நாமும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஞானஸ்தானத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்படுது. அதுதான் ஞானஸ்தானம். அது ரொம்ப ரொம்ப தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனம் இதை சொல்லுகிறது. ரோமர் 6:4 இப்போ வாசித்த ரோமர் 6:4 வாசிங்க. மேலும் 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் உயிர் தெழுந்தது போல நாமும் அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக வெளியே வந்து ஒரு அடக்கம் பண்ணப்பட்டதில் உயிர் தெழுகிற வாழ்க்கை நம்மள்கிட்ட காணணும். அப்போ இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணது போட்ட ஞானஸ்தானத்தில் நம்ம அடக்கம் பண்ணப்பட வேண்டும். 5வது காரியம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மாமிசத்தோடும் எலும்போடும் காணப்பட்டார். நாமும் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 5 ரோமர் 6 இதுக்கு எல்லாம் விளக்கம் இருக்குது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாமும் ஜீவனுள்ளாய் எழுந்து ஆவியின் ரூபமாய் காணப்பட வேண்டும், ஆவியின் படி ஜீவிக்க வேண்டும். வாசிங்க 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நம்ம உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஞானஸ்தானம் மூலமாக அடக்கம் பண்ணப்படுகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலமாக நம்மளும் உயிர்த்தெழுந்து புது மனுஷனாக, பழையவர்கள் ஒளிந்து புதிய மனுஷனாக ஆவியின் ரூபமாய் அவர் காணப்பட்டதுல நம்ம ஆவியோடு பிழைக்கணும். மாமிசத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய சரீரம் வேறு, மாமிசத்திற்குரிய சரீரம் வேறு. நல்லா பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரம் அது எப்படி என்ன சரீரம் சொல்லப்பட்டிருக்கு? அவர் நம்மளுடைய சரீரத்துக்கு அவருடைய சரீரத்துக்கு அவர் ஆவியாக வரல இல்லை. நீங்கள் தொட்டு பாருங்கன்றார். பூட்டிய வீட்டுக்குள்ளே அந்த சரீரம் போகுது, ஆவியின் சரீரம். அந்த வசனம் வாசிங்களேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, இப்போ உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் பூட்டி அறைக்குள்ளே இவங்கெல்லாம் சீசர்கள் இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே எப்படி இந்த சரீரம் போகுது அப்படின்னா, அந்த சரீரம் என்ன சரீரம் சொல்லப்பட்டிருக்கு? ஆவிக்குரிய சரீரம். அது அந்த சரீரம் எப்படி இருக்காங்க? அந்த வசனத்தில் சொல்லியிருக்கேன். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு இதான் என்ன இருக்கா? மாமிசமும் நம்ம சரீரம், மாமிசமும் இரத்தமும் உள்ள சரீரம். அங்கே இருக்கிற சரீரம் மாமிசமும் எலும்பும் உள்ள சரீரம். அந்த மாமிசம் எலும்பு உள்ள சரீரம் இது அதான் நம்ம உயிர்த்தெழும்போது நம்ம காணப்பட போகிறோம். எப்படி அடையாளம் காணுன்றது, இந்த சரீரம் இது அழிவில்லாத சுதந்திரிக்கிற சரீரம். இது பூட்டி அறைக்குள்ளேயும் போகும், எங்கேனாலும் போகும். இங்கேயும் இருக்கும், அமெரிக்காவிலும் இருக்கும். அது அதான் சொல்கிறாரு, அது மாமிசமும் எலும்பும் உள்ள சரீரம். நம்மளுடைய சரீரம் மாமிசமும் இரத்தமும் உள்ள சரீரம். அப்போ நம்ம ஆவிக்குள்ளே மீண்டும் உயிர்த்தெழும்போது நம்ம மாமிசத்தின்படி வாழாமல் ஆவியின்படி வாழ கற்றுக்கிற வேண்டும். ஆவிக்குரிய இன்னும் உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா, நம்முடைய சரீரம் ஒன்று இருக்குது, 2வது ஆவி ஒன்று இருக்குது, ஆத்மா ஒன்று இருக்குது. ஆத்மா எப்படி உண்டாச்சுன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ ஆண்டவர் ஜீவனை ஊதினார், அவன் ஜீவன் ஆனான்னு தானே இருக்கணும். ஆனால் என்ன இருக்குது? ஜீவ ஆத்மா ஆனான்னு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இப்போ சரீரமும் ஆவியும் சேரும்போது 3வது ஒரு பொருள் உண்டாகுது, அதுதான் ஆத்மா. இப்போ 2 கலரை சேர்த்தா 3வது. இன்னும் நல்லா உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ தண்ணியுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? அந்த சிஸ்டர் கரெக்டாக சொல்லுவாங்க ஃபிசிக்ஸில், H2. அதுக்கு என்ன மீனிங்? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 சேர்ந்தா தண்ணி. 2 வித வாயு, இது 2%, இது 2%, இது 1%. 2 சேரும்போது 2 காற்று சேர்ந்தால் என்ன ஆகுது? தண்ணீராக மாறுது. பல பூமியில் அப்படி 2 சேரும்போது 3வது ஒரு பொருள் உண்டாகும். இங்கேயும் அப்படி தான், சரீரமும் ஆவியும் சேரும்போது ஆத்மா உருவாகுது. அதான் அவன்
ஆண்டவர் அவன் ஆவியை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். இந்த ஆத்மா ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஆவி தன்னை தந்து தேவனிடத்தில் போயிடும், சரீரம் மண்ணில் உண்டா மண்ணுக்கே போயிடும். ஆத்மா தான் நீங்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் பலனை அனுபவிக்க போனது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ இது ஆத்மா, இது சரீரம், இது ஆவி. இது ஆவி, இது ஆத்மா, இது சரீரம். இப்போ இந்த ஆத்மா ஆவியோடு சேர்ந்தால் ஆவிக்குரிய மனிதன் மேலே எழும்புவான். ஆவிக்குரிய மனிதனால் நம்ம வாழ முடியும். இந்த ஆத்மா சரீரத்தோடு சேர்ந்துருச்சுன்னா சரீரத்துக்குரிய காரியங்கள், மாம்ச காரியங்கள் வேலை செய்யும். இதுக்கு 2 பவர் இருக்குது. ஒன்று ஆவியோடு சேர்ந்து செயல்பட முடியும், இல்லாட்டி மாமிசத்தோடு. மாமிசத்தோடு சேரும்போது தான் மாமிசத்துக்குரிய காரியங்கள் மனிதனில் வெளிப்படுது. இயேசு கிறிஸ்து இந்த 2 தன்மையும் உடையவர். 100% அவர் மனிதனானவர், 100% தேவனானவர். அவருடைய வாழ்க்கை அத்தனை பாருங்க, மனிதனுக்கு இருந்த அத்தனை காரியங்களும் அவர்கிட்ட இருந்துச்சு. கண்ணீர் விட்டார், கவலைப்பட்டார், கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார், களைப்படைந்தார், எல்லாமே இருக்குது. சரீரத்தில் பசி உண்டாயிற்று, எல்லாமே இருந்துச்சு. அதே சமயத்தில் தேவத்தன்மை இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினான்னு சொல்லியிருக்கு. அப்போ அவருடைய ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்து தான் செயல்பட்டது. மாமிசத்தோடு அவருடைய ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து செயல்பட்டு, மாமிசத்தோட ஆத்மா சேரவே கிடையாது. இன்றைக்கி அதனால தான் நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்திருக்கனால அதுக்கு ஃபாஸ்டிங் போடுறது எல்லாமே ஆவிக்குரிய மனிதன் மேலே எழும்பி வரணும்னு சொல்லி. ஸோ இந்த சரீரம், ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சரீரம் ஒரு பெரிய ஆவிக்குரிய சரீரம். அந்த சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு மறுமையில் தான் முடியும். ஸோ இங்கே பார்க்குறோம், ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள நாம், உயிர்த்தெழுந்த நாம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மளிடத்திலே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அந்த ஜீவியம் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஜீவியம் நம்மள்கிட்ட இருக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்று ஜீவித்தால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும், சமாதானமான வாழ்க்கையாக மாறும், சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும், மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும், மன நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். உயிர்த்தெழுதின் வல்லமை நம்மள்கிட்ட இருக்கணும். ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு முறை இஸ்ரேல் தேசம் போயிருக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஆசை, ஆண்டவருடைய கல்லறையை போய் ஜெபிக்கணும். கல்லறையை போய் ஜெபிச்சு 2 மணி நேரம் அழுது ஜெபித்தாராம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமை என்னிடத்தில் வரணும், என்னை நிரப்பணும், என்னை அபிஷேகிக்கணும்னு சொல்லி 2 மணி நேரம் அழுது ஜெபித்த விட்டு ஆண்டவர் அவருடைய தாகத்தை பார்த்து வல்லமையால் நம்பிச்சாராம். வல்லமையை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தாராம். அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்த காவலன் 2 கட்டையை கையில் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு தானே. அவனுக்கு ஒரு கால் இல்லையா, அதாவது தொடை வரைக்கும் கால் வெட்டப்பட்டிருந்ததான். அவனை ஊற்றி பார்த்துட்டு, இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையை காக்கிற நீ முடமாக இருக்கிற தேவ சித்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உன் மேலே பாயணும் அப்படின்னு சொல்லி அவரை உற்று பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாராம், இயேசுவின் நாமத்தால் அவனுடைய கால்கள் வளரட்டும். சொன்ன மறுநிமிஷமே அந்த ஒரு கால் முழு காலம் அப்படியே வளர்ந்து சரியாக அடுத்த கால் மாதிரி வந்து நின்றுச்சான். காரணம் என்ன? உயிர்த்தெழுதின் வல்லமை அங்கே கிரியை செய்யுது. இன்றைக்கும் பிசாசு விரட்டுகிறார்கள் எந்த வல்லமையில், தீர்க்கரன் சொல்கிறார்கள் எந்த வரங்கள் கிரியை செய்யுது. நாங்கள் ஒரு தடவை அந்தியூர் பக்கம், எனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆறு ஓடும். அங்கே நாங்கள் இந்த சம்மரில் மே மாதம் காலேஜ்லாம் லீவுனால ஊழியத்துக்கு போவோம். போய் ஒரு வாரம் அங்கே தங்கியிருப்போம். ஏதாவது ஒரு பாஸ்டரை பார்ப்போம், பாஸ்டர்கிட்ட பேசுவோம். நாங்கள் வந்து படம் போடுவோம், காஸ்பல் சொல்லுவோம். அப்படி நாங்கள் ஒரு ப்ரேயர் குரூப்பாக ஆரம்பிப்போம். நீங்கள் அதை வச்சு சபை நடத்தணும். அப்படி போயிருக்கும்போது இப்போ மாணவர்களை கூப்பிட்டு போவோம். நானும் இங்கே ஒருத்தர் பால்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார் என்னோட, அவரும் நாங்கள் எல்லாம் பசங்களை கூப்பிட்டு போய் 2வது நாள் நாங்கள் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது பக்கத்து தெருலேருந்து ஒரு அம்மா வந்து, என் பிள்ளை +2 படிக்குதுங்க, இப்போ 3 மாதமாக ஸ்கூலுக்கே போக மாட்டுது, ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே ஆடுது, என்னென்னமோ செய்து வீட்டில் இருக்குண்ணா. சரி நாங்கள் வந்து ஜெபிக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கு நாங்கள் அவுட்ரீச் போவோம் வெளியே. அப்போ ஜெபிச்சுட்டு போகலான்னு போனால் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ரூமில் அது நிர்வாணமாக நின்றுட்டு இருக்குது. உடனே நான் பால் சொன்னார், ஆனால் வாங்க நான் போய் தலையில் கை வேணாம் வெளியே வான்னு சொல்லி பாலை கூப்பிட்டு வாங்க வெளியே போயிட்டு அவங்க அம்மா மட்டும் கொடுத்து சொன்னோம். அது எப்போயாச்சும் ட்ரெஸ்ஸெல்லாம் போடணுமான்னு, எப்போயாவது குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா, நாங்கள் இங்கே 1 வாரம் தான் இருப்போம், 1 வாரம் இருப்போம், ட்ரெஸ்ஸு பண்ணி இருக்கும்போது நீங்கள் மெதுவாக வந்து எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு. நல்ல வேளை அடுத்த நாளே பார்த்தா அந்த பொண்ணு காலையில் வெள்ளனை 8 மணிக்கெலாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிடுச்சான். என்னன்னு கேட்டால், நைட்டு 1 மணிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு என்னை பார்க்க வருதுன்னு சொன்னான். இது நைட்டு 1 மணிக்கு இந்த ஃப்ரெண்டு பார்க்க வர்றதுக்கு காலையிலே அது 8 மணிக்கு குளித்து ட்ரெஸ் பண்ணிடுச்சு. இந்த அம்மா உடனே வந்து எங்கள்கிட்ட சொன்னிச்சு. நானும் பாலும் போனோம், பசங்களை கூப்பிட்டு போய் அவங்கள வெளியே நிற்கிட்டோம். ஏன்னு சொன்னால் திடீர்னு என்ன நிலைமை ஆகுதுன்னு வெளியே நிற்கிட்டு நானும் பாலும் போனோம். நான் சொன்னேன், கையெல்லாம் வைக்க வேணாம் பால், பைபிளை வச்சு ஜெபம் பண்ணின்னு சொல்லி பைபிளில் வச்சு ஜெபம் பண்ணோம்.
பாம்பு சீர்றது மாதிரி அப்படியே சீரிச்சு, நாக்கை கடிச்சிக்கிட்டு அப்படியே என்னென்னமோ செஞ்சுட்டு அப்புறம் கீழே படுத்து அப்படியே பாம்பு இப்படி செய்கிற மாதிரி செஞ்சுச்சு. ஒரு 5 நிமிஷம்தான் அப்படியே நாங்கள் தள்ளி நின்று பைபிளை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணோம். கொஞ்ச நேரம் நுரையாக கேட்கி செத்தது மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் தண்ணி வாங்கி மூஞ்சில் தெளித்து எந்திரிச்சு உட்கார வச்சோம். உட்காந்தா தெளிவாக பேசுது. அடுத்த நாள் சொன்னோம், நீங்கள் நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க, அதுக்குள்ளே இருந்து அசுத்தாவி போயிடுச்சு, ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி மறுநாள் நாங்கள் போய் ஒரு புதிய ஏற்பாடு அந்த பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுகிறோம். அப்படி ஒரு அதுக்கு அந்த நினைவே கிடையாது, அசுத்தாவி இருந்துச்சுன்றது நினைவே கிடையாது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்யும்போது எப்படிப்பட்ட பிசாசும் ஓடும், இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் நம்ம அதெல்லாம் பெரிய இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. இன்றைக்கி பல தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களே, பல இடங்களில் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அது எல்லாரும் பண்ணுறதை நான் சொல்லவில்லை, உண்மையிலே சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, சும்மா சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி வரங்கள் நிறைய பேர்கிட்ட கிரியை செய்கிறது இருக்குது. காரணம் என்ன, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கி மக்களிடத்தில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்க்குறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை காணப்படுகிறதா, நம்மளுடைய சரீரம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறதா. 3வது காரியம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிங்க. கொலேசியர் 1 எப்படி இருக்கணும்னு சொல்லுது. கொலேசியர் 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். 2 வசனத்தை வாசிங்களேன். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இங்கே பார்க்குறோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவன் வாழ்க்கை பூமிக்குரியலை அல்ல, மேலானவர்களை நாடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். அப்போ பூமிக்குரியவைகளை நாடக்கூடாது, தேடக்கூடாதுன்றார். அதுக்கு எது தடை? உலகத்திற்குரிய காரியங்கள் தடை. அதான் இங்கே சொல்கிறாரு, பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கிறது. இப்போ எது தடை? பூமிக்குரிய காரியங்கள்னா 1 யோவான் 2 அதிகாரம் 15 16 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. 1 யோவான் 2 அதிகாரம் 15 16. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கே பார்க்குறோம், உலகம் நம்மள்கிட்ட கிரியை செய்யக்கூடாது, உலகத்துக்குரிய இச்சைகள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. இன்றைக்கு அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையே. மேலானவைகளை தேடும்போது இந்த கீழானவைகள் நம்மளுக்கு வரக்கூடாது. வேதத்தில் 4 காரியங்களுக்கு விலகி ஓட சொல்லுது. பிசாசு கூட எதிர்த்து நிற்க சொல்லுது. நீங்கள் எதிர்த்து நின்றா அவன் ஓடி போயிடுவான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், பண ஆசைக்கு விலகி ஓடுங்கள், பாலியத்திற்கு இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நம்மள்ட்ட இம்யூனைசேஷன் பவர் இல்லைன்னு காட்டுது. பிசாசை எதிர்க்கூட நம்மள்ட்ட பவர் இருக்குது, இச்சைகளுக்கோ வேசித்தனத்திற்கோ விக்கிரக ஆராதனைக்கு பவர் கிடையாது நம்மள்ட்ட. அதனால் என்ன சொல்லுது? விலகி ஓடுங்கள்னு சொல்லுது. அதுக்கு எதிர்த்து நிற்க சொல்லலை. இன்றைக்கி நம்ம இதுக்கெல்லாம் விலகி ஓடுங்க. 10 கற்பனையும் இந்த 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், பெரும்பான்மை கிறிஸ்தவங்க பெரும்பான்மையோர் செய்கிறது சரி, அதனால் நம்மளும் செய்யலான்னு சொல்லி. கிறிஸ்தவ வாழ்க்கை தனித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஊரோடு ஒத்து போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில். தனித்து வாழ்கிற வாழ்க்கை, இதற்கெல்லாம் தனித்து வாழ்கிற. நீங்கள் நல்லா பாருங்கள், பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கிறவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு கிடையாது. இன்றைக்கி பெரும்பான்மையர்கள் சிறுபான்மையை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ப்ரேயரில் அந்த ஈசிஆர் ஒரு திட்டத்தை எது கொண்டாடுறாங்க? நம்மளை நசுக்கணும்னு. பெரும்பான்மையர் நம்மளுக்கு எதிராக நோவா பேலை கட்டினான். பெரும்பாயான என்ன செஞ்சாங்க? செத்து போனாங்க. சிறுபான்மை 8 பேர் தான். சோதோம் குமாரா அவ்வளோ பேர் செத்து போனாங்க. 3 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க. 12 பேர் போனாங்க வேவு பார்க்குறதுக்கு. 10 பேர் சொன்னது பொய், 2 பேர் சொன்னது தான் உண்மை. நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி. கானானுக்குள்ளே 24 லட்சம் பேர் கிளம்புனாங்க. அதாவது 6 லட்சம் புருஷர்னு சொல்லியிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒய்ஃபு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வச்சாவே 24 லட்சம் பேர். எத்தனை பேர் உள்ளே போனாங்க? 2 பேர். அவ்வளவு வனாந்தரத்தில் செத்து போனாங்க. பெரும்பான்மை. இன்னும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 400 தீர்க்கதரிசிகள் தீர்க்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவும் பொய். ஒரே ஒரு மிகாயா சொல்லுகிற தீர்க்க தரிசனம் மெய்யா இருந்துச்சுவாங்க. பெரும்பான்மை சமுதாயம் சொல்லுகிறத நம்ம கேட்கக்கூடாது. அப்போ இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு, த லஸ்ட் ஆஃப் ஐஸ், த லஸ்ட் ஆஃப் ஃப்ளஸ்,
இந்த மூணுக்கும் இந்த ப்ரைட் ஆஃப் லைஃப், இந்த மூணுக்கு நம்ம விலை இருக்கணும். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். இது மூணு யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? சாலமோன்ட்ட இருந்துச்சு. சாலமோன்ட்ட அவன்கிட்ட நீங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா லஸ்ட் ஆஃப் ஐஸ், செல்வத்தை குமிச்சு போட்டு தான், தங்கத்தையும் குமிச்சு போட்டு தான். அதே மாதிரி லஸ்ட் ஆஃப் ப்ளஸ், எத்தனை ஒய்ஃப் அவனுக்கு? 1000 ஒய்ஃப்னு சொல்லுது. நானும் ஒரு முறை பேசும்போது, எங்கள் வீட்டில் 9 பேர். எங்கள் அப்பா என்னையை கூப்பிட்றப்பல என் தம்பியை கூப்பிட்ருவார். எங்கள் அக்கா கூப்பிட்றதுக்கு பதிலாக எங்கள் தங்கச்சி அது பேர் டே போய் சொன்னோம்னா, டே மல்லியா இல்லைடா பொன்னம்மா கூப்பிட்டுவாடான்னுவார். நீங்கள் மல்லியான்னு சொன்னாங்க, மறந்துட்டு 9 பிள்ளைங்கள வரிசையாக சொல்ல தெரியாது. ஆனால் இவன் 1000 ஒய்ஃபை எப்படி ஞாபகம் வச்சு கூப்பிட்டான்னு தெரியல. கடைசியில் அவன் பின்மாற்றக்காரனாக செத்தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசியின் பட்டியலில் சாலமோன் இடம்பெறலை. காரணம் என்ன? அந்த வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் ரொம்ப சொல்லுது. குதிரைகளை நீ சேர்க்க வேணாம், தங்கத்தையும் வெள்ளியும் குமிக்க வேணாம், அநேக அந்நிய ஸ்திரிகள். இங்கே வேதம் சொல்லுது, அந்நிய ஸ்திரிகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணார்கள். எல்லாத்துக்கும் விக்கிர கோயிலை கட்டி கொடுக்க செஞ்சான். வாசிங்க 2:17, 17:16, உபாகமம் 17:16. குதிரைகளை சம்பாதிக்கக்கூடாது, ஆனால் இவன் குதிரைகளை சம்பாதித்தான். அநேக அந்நிய ஸ்திரிகள். அப்படியே 17ஆம் வசனம், அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும். இது 3 சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளியும் பொண்ணும் மிகுதியாக செய்யக்கூடாது, குதிரைகளை செய்யக்கூடாது, அநேக ஸ்திரீகளை, இது 3ஐயும் செஞ்சான். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. லஸ்ட் ஆஃப் ஐஸ், லஸ்ட் ஆஃப் ப்ளஸ், ப்ரைட் ஆஃப் லைஃப், இது 3 அவன் தெரிஞ்சு கடைசியில் இவ்வளவு பெரிய ஞானி விழுந்து போனான்னு சொல்லி. 2வது காரியம், மாமிசத்தின் கிரியைகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா, மேலானவங்களை தேடணும்னா, மேலானவை நாடணும்னா, மாமிசத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது. மாமிசத்தின் கிரியைகள் 17 கிரியைகள் கலாத்தியர் 5, 19, 20, 22 இருக்குது. 17 காரியங்களுக்கும் நம்ம விலகி ஜீவிக்க வேண்டும். அந்த இன்றைக்கி உலக ஆசைகள் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள நிறையா பெருகிருக்கு. யாரும் இன்றைக்கி பெரிய பாவமாக செய்யலை. என்ன நீ இப்படி செய்கிறேன்னா, அவர் சிகரெட் குடிக்கிறான பீடி தானே குடிக்கிறேன்றான், அவர் வெத்தலை பாக்கு போடுறாரு நான் பொடி தானே போடுறேன்றான். ஸோ மற்றவர்களை கம்பேர் பண்ணுறது பாவம். இன்றைக்கி சர்ச்சிலே பாவம் நிறையா இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி பாவத்தோடு ஆராதனை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பாஸ்டர் சர்ச்சில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஏவுதல் வந்தோட நிறுத்திட்டு, ஒரு காரியம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒருத்தர் ஒரு தவறான தொடர்பு வச்சுருக்கிறார். அவர் இன்றைக்கி அதை விடணும். அப்படி விட்டுறது அப்படின்னு முடிவெடுத்தார்னா, இன்றைக்கி காணிக்கை எடுக்கும்போது அவர் மட்டும் 100 ரூபா போடணும், மற்ற யாரும் 100 ரூபா நோட்டு போடக்கூடாது. உங்கள்கிட்ட 100 ரூபா நோட்டு இல்லை, 100 ரூபா நோட்டு மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் போடக்கூடாது. அவர் ஒருத்தர் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை பெட்டி தூக்கி பின்னாடி வைக்க சொல்லிட்டாராம். ஏன்னா யார் இங்கே நம்மலாம் என்ன செய்வோம், காணிக்கை போடுறது யாரா 100 ரூபா போடான்னு பார்ப்போம்ல. அதனால் காணிக்கை பெட்டியை தூக்கி பின்னாடி வச்சுட்டு சொன்னாராம், ஒருத்தராக போய் போட்டு வரணும். அவர் போட்டு வந்து இடத்துல வந்து உட்கார்ந்த வட்டி தான் அடுத்த உரை போடணும். கடைசியில் காணிக்கை எல்லாம் போட்டாங்க. எடுத்து எண்ணி பார்த்தா 23 ரூபா நோட்டு இருந்துச்சான். அதை விட பியூட்டி என்னென்னா, ஒரு ஒயிட் பேப்பரில் 50 ரூபா நோட்டு பின் பண்ணி இருந்துச்சான். அதை பிரித்து பார்த்தா என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது, ஈவினிங் சர்வீஸில் மிச்சம் 50 ரூபாயை போட்டுறேன், தயவுசெய்து என் பேரை சொல்ல வேணான்னு. எந்த அளவுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே, கிறிஸ்தவ சபைக்குள்ளே பெருகிருக்கு. இது இப்போ மட்டும் இல்லை, நம்மளுடைய புதிய ஏற்பாடு நீங்கள் எடுத்து வாசிப்பாருங்க. புதிய ஏற்பாடு நல்ல ஆவிக்குரிய சபை எதுனா கொரிந்திய சபை. கொரிந்திய சபையில் இந்த காரியங்கள் அப்படியே இருந்துச்சு. இதை விட மோசமான காரியம் இருந்துச்சு. நீங்கள் 1 கொரிந்தியர் எடுத்து வாசிங்க. நான் சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற 5ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். 7ஆம் வசனம்.
அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இவ்வளவு செஞ்சவங்க, எந்த வரத்திலும் குறை கிடையாது. பரிசுத்தவான்களை அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இவ்வளவு குவாலிட்டி உள்ளவங்க. அவங்கள மாதிரி அந்நிய பாஷை யாரும் பேச கிடையாது, வரங்கள் கிரியேசி கிடையாது, தீர்க்கதரிசனம் சொன்னவங்க எல்லாம் செஞ்சவங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் முன்னாடி பிரசித்தமாக சொல்லப்படுகிறது, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே. நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஆவிக்குரிய ஒரு சபை அன்னைக்கே வரங்கள் கிரிய சபை, அந்நிய பாஷை அடையாளத்தில் தீர்க்கதரிசன சபை, பரிசுத்தவங்களை அழைக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கி விபச்சாரத்தில் 5ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள விபச்சாரம் இருந்துச்சுன்றது. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பூமிக்குரிய காரியங்கள் நம்மளுக்கு தேடிக்கொண்டிருக்கிறோமா? பூமிக்குரிய காரியங்கள் நாடிக்கொண்டிருக்கிறோமா? உயிர்த்தெழுதின் வல்லமை நம்ம இடத்துல கிரியை செய்கிறதா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதனுடைய வல்லமை நம்ம அனுபவிக்கிறோமா? 3வது காரியம், மேலானவைகளை தேடுங்கள்ன்றார். பூமிக்குரியவளையே தேடிட்டு இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில். பூமிக்கு மட்டும் நோக்கினா ஒரே ஒரு மிருகம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் பூமியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்டி கால் நல்லா கட்டி 4 காலையும் கட்டி ஒரு கம்பளை மாட்டி தூக்கிட்டு போவாங்க. அப்போ தான் அந்த மிருகம் மேலே பார்க்கும். போய் அறுக்க போகும்போது அது வரைக்கும் அது மேலே ஒரு நாளும் பார்க்காது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம்? பயபக்திக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மேலானவர்களை தேடுகிறோமா? மேலானவர்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுதலைன்னா 1 கொரிந்தியர் 15:17 சொன்னேன், நம்முடைய விசுவாசம் வீண். நம்முடைய பாவத்தில் நம்ம இன்றைக்கு வரைக்கும் இருப்போம். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்காது, நம்ம பாவியாகவே வாழ்வோம். அவருடைய உயிர்த்தெழுதல் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்கு, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது, நமக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கைன்று. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால் நமக்கு என்னென்னா, நமக்கு ஒரு தேற்றவாளன் இருக்கிறார், நமக்கு சமாதானம் கொடுக்கிறவருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக 2025 வருஷமாக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். நம்மளுக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பண்ணி நம்மளோட கூட நம்ம நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார். ஒருவேளை நீதிமான்கள் 2 இருக்கு, ஒன்று நடையில், ஒன்று நிலையில். நடையில் நம்ம பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம், பூர்ணமாகும்படி கடந்து கொண்டே இருக்கிறோம். நிலையில் நாம் நீதிமாக்கப்பட்டவர்கள். இயேசு ரத்தத்தின் மூலமாக நமக்கு நீதிமான ஆகி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நீதிமான்களை ஆக்கி இருக்கிறார். ஆனால் நடையில் நம்ம இன்றைக்கி நீதிமான்களை ஆகி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நடக்கை எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லை, நம்மளுடைய அவிசுவாசத்தை போய்க்கிருக்கிறார். துக்கத்தில் நமக்கு ஆறுதல் தருகிறார். சில பவுல் போன்ற எதிராளிகளை ரட்சிக்கிறார் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. பேதுரு போன்ற பின்மாற்றக்காரர்களை மனம் திரும்ப செய்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் தேவனிடத்திலே. நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பரிந்து பேசுகிறவராக, தேற்றவாளனாக, சமாதான கர்த்தராக நம்மளுக்கு. அது மட்டும் இல்லை, நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி. கடைசியாக இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு 3 காரியங்களை தருகிறது. 1, ரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு தருகிறது. கடந்த காலத்தில் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து நம்மளை இன்றைக்கி மறந்து நம்மளுடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை நம்மளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிறார். 2வது காரியம், நித்தியம் நமக்கு ஒன்று இருக்குது. எதிர்கால வாழ்க்கையில் நித்தியத்தின் நிச்சயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். 3வது காரியம், இந்த பூலோகத்தில் இன்றைக்கி வாழ்வதற்கான ஒரு உறுதிமொழியை, நிச்சயத்தை, உங்கள் உலகத்தின் முடிவு பறிந்து உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி நம்மளோடு நம்மளை வழி நடத்துகிறார். ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னா, உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமான உடனே அவர் கேட்குற கேள்வி, இது நல்லா வாசிருங்க. 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 15-17. முதல் மகதலேனாவுக்கு தரிசனமாகிறாரு. 17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். ஆண்டவர் கடைசியாக 3 காரியத்தை சொல்கிறார். அழாதன், ஏன் அழுகிறாய், அழாதேன்னு சொல்கிறார். 2வது காரியம், என்னை தொடாதே என்றார். 3வது காரியம், போய் சொல்லுன்றார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், கதறலை கேட்கிறவர், வேதனை நீக்குகிறவர், விடுதலை தருகிறவர் நம்மை பார்த்து அழாதேன்னு சொல்கிறார். ஏன் அழுகிறாய், நான் இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன். ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அன்னாளுடைய கண்ணீரை கண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ அழாதே அப்படின்னு சொல்லி.
ஒரு பாட்டு இருக்கு, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் என் மீட்பர் எனக்கென்ன சொல் மனமே. ஸோ ஆண்டவன் நம்ம கவலைகளை தீர்க்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். நம்முடைய கண்ணீரை பாட்டிலில் வச்சுருக்கேன்னு வேதம் சொல்லுகிறது. அது துருத்தின்னு வேதத்தில் மொழிபெயர்ப்பட்டு பாட்டிலில் நல்லா தெரியும் எவ்வளோ நம்ம கண்ணீர் விட்டுருக்கோம் ஆண்டவர் பாத்திரன். ஸோ முதலாவது காரியம் அவர் சொல்லுகிறார், நீ அழாதே, அழுது கொண்டு இருக்காதே. ரெண்டாவது காரியம் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடறேன், என்னை தொடாதே, போய் சொல்லு. இந்த ரெண்டு காரியத்தையும் என்னையே பற்றி கொண்டு நான் உயிர்த்தெழுதல் வச்சுக்கிட்டு என்கிட்டே உட்காந்து சுயநல வாழ்க்கை வாழாத. என்னை பற்றிக்கிட்டே என்கிட்டே உட்காந்துருக்குன்னு நினைக்காத, போய் சொல்லு. இயேசுக்கிற உயிர்த்தெழுதலை நம்ம போய் சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து அதையே தேடிட்டு சுயநல வாழ்க்கை வாழாமல் நீ போய் சொல்லு. நம்மளுக்கு ஆண்டவர் கடைசியாக பரலோகத்துக்கு முன்னே கொடுத்த கட்டளையும் அதான், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் ஜாதிகளையும் சீசராக்கி, கிறிஸ்தவராக்கின்னு சொல்லலை. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவாக்கிற பணியில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது இல்லை, சீசராக்கணும். சீசர்கள் தான் போய் சொல்லி 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 கிறிஸ்துவுக்குள்ளே மாற்ற முடியும். இப்போ இங்கே இன்றைக்கி பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் நம்மளுக்கு கேட்குது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, அவனை அனுப்பும் நம்ம சொல்லிக்கிறோமா? இல்லை ஏசாயா சொன்னது போல் நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் நம்ம சொல்லுகிறோமா? இப்போ பரலோகத்தின் சத்தம் நம்மளுடைய காதில் தோணிச்சிக்கிட்டே இருக்கணும், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது. ஆண்டவருக்கு ஒரு காரியம் இருக்குது, அதை போய் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்து பாதாளத்திலேருந்து ஒரு சத்தம், தகப்பனே எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்திற்கு வராதபடிக்கு அவனை சாட்சியாக அனுப்பி அவன் போய் எங்கள் வீட்டில் சொல்லட்டும். பாதாளத்திலேருந்து வருகிற சத்தம், நீ அவனை அனுப்பு. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க சத்தம், நீங்கள் போய் சொல்லணும். மூன்றாவது, பூமியில் ஒரு சத்தம் இருக்குது, நீர் வந்து ஏதாவது எனக்கு செய்ய வேண்டும். மக்கதோனியா தேசத்துலேருந்து ஒருத்தன் பவுலுடைய கனவுல வந்து சொல்லுவான், நீ எங்களுடைய தேசத்துக்கு வந்து ஏதாவது நீ சொல்லணும் அப்படின்னு. ஸோ 3 சத்தங்கள் இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான். இன்றைக்கி ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளே இருந்தால் இயேசு கிறிஸ்துவை நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? ரெண்டாவது காரியம், அந்த ஐஸ்வர்வான் சொல்லது போல் அவனுக்கு 5 சகோதரர் இருந்தார்கள். இப்போ இந்த வேதனை உள்ள இடத்துக்கு நான் வந்துட்டேன், எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது, எங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், சுற்றுப்புறத்தில் இருக்க யாரும் இங்கே வரக்கூடாது, நீ இந்த லாசரை அனுப்பி போய் அவங்களுக்கு சொல்லணும். அப்போ பாதாளத்தின் சத்தம் நம்முடைய காதில் விழுகிறதா? நம்ம போய் சொல்கிறதுக்கு ரெடியா? மூணாவது, மக்கதோனியா தேசத்துக்காரன் வந்து பவுலே நீ எங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும், மக்கள் இன்றைக்கி ஏக்கத்தோடு இருக்கிறாங்க, நம்ம போய் ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இன்றைக்கி எந்த காரியத்தில் நம்ம இருக்கிறோம்? ஓகே, 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 5 காரியம் இருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பண்ணி கேட்ட 5 கேள்விகள் என்னென்னு சொல்லுவேன்? ஒய் ஆர் யூ வீப்பிங், ஹூம் ஆர் யூ சீக்கிங், வாட் ஆர் யூ டாக்கிங், டு யூ ஹேவ் எனி ஃபுட், டு யூ லவ் மீ மோர் தென் திஸ். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், என்ன பேசுகிறீர்கள், புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? இந்த 5ஐயும் விளக்குறதுக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் இதை வாசித்து பாருங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 24 இந்த 5 கொஸ்டின் உயிர்த்தெழுந்து பண்ண ஆண்டவர் கேட்குறார். இது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் உள்ள கேள்விகள். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஒருவேளை உயிர்த்தெழுதின் வல்லமை நம்ம இடத்துல கிரியை செய்கிறதா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்து உண்மை, ஆண்டவரை கூட நம்மளும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த நாம் ஆவிக்குரியவர்களே, மேலானவைகளை கீழானவைகளை தேடாமல் மேலாவை நாடுகிறோமா, மேலான தேடுகிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக.